பிரதான ஆசாரியர்களாய் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வாக்கு உண்டாகி அவன் யோர்தான் நாட்டுக்கு அருகில் உள்ள தேசம் என்று போய் பாவ மன்னிப்பு என்று மனம் திரும்புவதற்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாம்பு குட்டிகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய்? நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். உங்களிடம் 2 உடைகள் இருந்தால் உடையில்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடு. உணவு இருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடு. உன்னுடைய வருமானத்தில் திருப்தியாயிரு. எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? நான் நீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி கடத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீர் என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாக இருக்கிறேன். ஆமோஸ், பாத்தியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து கேட்ட சத்தம் எனக்கு சரியா கேட்கல. இதை வச்சு எப்படா சொல்ல முடியும் அவர் தேவகுமாரன்? சரி விடு ஆமோஸ். அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் கூட நாம சில நாட்கள் இருந்தோமே. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணினாரே, அது கூடவா உனக்கு மறந்து போச்சு? ஒரு நாள் அவர் கடலருகே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரே, நாம் கூட அதை கேட்டோமே. இப்ப கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி பாரு. இதோ உனக்காக மறுபடியும் அந்த காட்சி. எங்களுடன் பேசும். ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் வரி வசூலிப்பான். பரிசேயன் தனியே நின்று கொண்டு இப்படி ஜெபம் பண்ணினார்: ஆண்டவரே, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் கொள்ளைக்காரர் அநியாயம் செய்கிறவர் விவசாயிகள் போல் நான் இல்லை. அதோ அந்த வரி வசூலிப்போரை போலும் நான் இல்லை. வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் வருவாய் 10 பங்கை கொடுக்கிறேன். வரி வசூலிப்போரோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க முடியாமல் தன் மார்களை அடித்துக் கொண்டு பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். ஆயக்காரனான இந்த வரி வசூலிப்பவரை ஆண்டவரிடம் உருவாகி வீடு திரும்பினார். தன்னை உயர்த்திலும் எவரும் தாழ்த்தப்படுவார், தன்னை தாழ்த்திலும் உயர்த்தப்படுவார். மகனை கண்ணோக்கி பார். தயவு செய்து அவனுக்கு உதவி செய்ய. அவன் எனக்கு ஒரே மகன். உன் மகனை